அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த இன்க்யூஸ்ட். இன்க்யூஸ்ட் அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் நம்ம நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த இன்க்யூஸ்ட். பிரேத விசாரணை, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் லீகல் டேர்மில் இன்க்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லப்படுது. இன்க்யூஸ்ட்னா என்ன? செக்ஷன் 194 196 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இன்க்யூஸ்ட் என்பது சந்தேகமான, இயற்கை அல்லாத, தெரியாத சூழல்களில் மரணம் நேர்ந்தால், இந்த 3 வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். அப்போ தான் உங்களுடைய விடை பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான விடையாக இருக்கும் ஆன்சர். சந்தேகமான அப்படின்னா சந்தேகமான ஒரு மரணமாக இருக்கிற பட்சத்தில் இயற்கை அல்லாத, இயற்கையான மரணம்னு ஒன்று இருக்குது, அது அல்லாத அனைத்து விதமான மரணங்களும் தெரியாத சூழ்நிலைகளில், அவருக்கும் அந்த சூழலுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருக்கும் அந்த இடத்திற்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது, ஆனால் எந்தவித கீறல்கள் கூட இல்லை, ஆனால் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறாரு அப்படின்னா அது இயற்கையான மரணமாக இருந்தாலும் கூட அவர் இன்க்யூஸ்டுக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்பொழுதெல்லாம் இன்க்யூஸ்ட் செய்யப்படும்? வென் இன்க்யூஸ்ட். ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும், அதே போல் ஒருவரால் கொலை செய்யப்படுகிறார் என்ற பட்சத்துலையும், விபத்தில் சிக்கி உயிரிழக்கிறார் என்ற பட்சத்துலையும் எல்லாமே சந்தேகத்திற்குரிய மரணங்களாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த மாதிரி சந்தேகத்திற்குண்டான மரணங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பிரேத விசாரணை செய்யப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் கஸ்டோடியல் டெத்து, பிரிசன் டெத்து, சிறைச்சாலைக்குள்ளே இறந்துடுறாங்க, இது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இறக்குறாங்க. ஒரு சந்தேகத்திற்கான ஒரு மரணமாக இருக்கட்டும், ஒரு ரேப் விக்டிம் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்யூஸ்டுக்கு உண்டான கான்செப்ட் தான். கண்டிப்பாக பிரேத பரிசோதனை அல்லாமல் அவர்களுடைய உறவினர்களிடத்தில் அந்த பாடியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. யாரெல்லாம் இந்த இன்க்யூஸ்ட்டை பண்ணுவாங்க, அதாவது மேற்பார்வையிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க. அதை யார் மேற்பார்வையிடுவாங்க, யாருக்கிட்ட அந்த ஆதாரங்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இதில் மேக்ஸிமம் இன்வால்வ் ஆவாங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு அப்நார்மல் விஷயமா இருக்குது, ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கான்செப்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தில் ஸ்டேட் நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அது நடக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எல்லாத்துக்கும் போலீஸ்கிட்ட தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. எல்லா கேஸுமே பார்த்திங்கன்னா போலீஸால் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அந்த இன்க்யூஸ்ட் நடந்துச்சுன்னா மிக தெளிவான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியான தீர்ப்பு வழங்குவதற்கு இது உறுதுணையாக அமையும். அந்த இன்க்யூஸ்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் டிசீஸ்டு பர்சன், இறந்தவருடைய பெயர் இருக்கும். எப்படி எஃப்ஐஆர்லேயோ இல்லை சார்ஜ் ஷீட்லேயோ இல்லை சம்மன்லேயோ இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்குது. காஸ் ஆஃப் டெத்து, இறப்பிற்கான காரணங்கள், இன்ஜுரி ஃபவுண்ட் ஆன் பாடி, எத்தனை இன்ஜுரிஸ் அவர்கிட்ட அந்த பாடியில் ஃபவுண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, எவ்வளோ நீளத்தில் இருக்குது, அது எந்த வெப்பனில் கொடுக்கப்பட்ட இந்த இன்ஜுரி, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அதில் சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சஸ்பெக்டட் அஃபெண்டர், எந்த அஃபெண்டர் மேலாம் எதிரி யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய பெயர்களும் அதில் இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்னஸுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள், கஸ்டோடியல் டெத்து, மறக்க முடியாத கேஸ் ஸ்டடி. ஒவ்வொரு தமிழனும் அந்த நேரத்தில் ரொம்ப மனவேதனை அடைந்த ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய ஒரு கஸ்டோடியல் டெத்து கொரோனா பீரியடில் நடந்த ஒரு கான்செப்ட் இது. இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க. எந்த ஒரு விவகாரத்துக்குன்னா சாதாரணமாக ஏதோ ஒரு செல்ஃபோன் இந்த மாதிரியான கான்செப்ட்டு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருந்துச்சு, அது இப்போ இல்லை. இந்த கேஸ் ஸ்டடியால் அந்த ஒரு கான்செப்டை தூக்கிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்க செஞ்ச ஒரு வேலையால், அதிகாரத்தின் உச்சத்தின் காரணமாக இந்த இருவரும் பார்த்திங்கன்னா மிக கொடூரமான ஒரு செயலை ஈடுபட்ட அந்த போலீஸார் இவர்களை கொலை செஞ்சிடுறாங்க.
அதற்குண்டான ஆதாரங்களும் சிக்குது. அதற்குண்டான மெஜிஸ்ட்ரேட், ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட்டுடைய நேரடி மேற்பார்வையில் இது நடக்குது. ஆக்சுவலாக இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டையே இவங்க ஏமாற்றிருப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சுட்டு அவரை ரிமாண்ட் பண்ணுற அளவுக்குலாம் கூட இந்த கேஸ் ஸ்டடியில் ஜோடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வழக்காக இது பார்த்தோம் நம்ம. செல்வராணி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த வழக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. பார்த்து நேர்த்தியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்குங்க. சாத்தான் குளத்தில் நடந்த ஒரு பிரச்சனை இது. செல்வராணி விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2020 நடந்த ஒரு வழக்கு. இன்னும் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்ப்பு வழங்கப்படலை. அதனால் உங்களுடைய எழுதும் திறனை பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக எழுதுங்க, தேவையில்லாமல் எழுதாதீங்க. இந்த 2 பேரை கொலை செய்த அந்த கொலையாளிகள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இனிமேலும் ஜெயிலில் தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு செயல் தான் இந்த கொலை, கஸ்டோடியல் டெத்து. சரி, இதை பற்றி பேசணும்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். நான் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.